ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி ஒன்று கமெண்ட் போட்டிருந்தேன். கமெண்டில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், எஸ்எம்ஜிஆர் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஏஆர் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஷார்ட்கன் ஆர்னு பார்த்துருப்பீங்க, ஸ்னைப்பர் ஆர்னு பார்த்துருக்கீங்கன்னு கேட்டப்போ ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. எஸ்எம்ஜிஆர்னா நீங்கள் எஸ்எம்ஜிஆர்னு இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே இன்னும் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன் யூடியூப் சேனலில். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு நம்ம எஸ்எம்ஜிஆர் மூலம் நம்ம ஒரு வீடியோ கூட போடலன்னு. அதாவது எஸ்எம்ஜி வச்சு நம்ம நல்லா விளாட்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ அதுக்கு தான். இந்த வாட்டி எஸ்எம்ஜி வச்சு எனிமியே வந்து புலம்பு விட்ருப்போம். ஸோ அதை வீடியோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அவங்களுக்கே புரியும். சரி, இவன் நம்ம மேட்ச்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அதுக்கு நல்ல டேமேஜ் தான். இவன் ஓடி வரேன் குதிரை மாதிரி. தம்பி, குதிரையாக ஓடி வர்றதுன்னா பிரச்சனையே இல்லை. குதிரையாக ஓடி வர்றப்ப நான் எவ்வளோ பெரிய ஆள், மரியாதை கொஞ்சம் கொடுக்க வேண்டாம். மரியாதை கொடுக்காமல் சொல்லியிருக்கேன். ஐச்சின்னு 15 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், ஒரு சேனல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ போகிறப்ப 16 சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம். சேனல் வச்சுருக்கேன். நான் மரியாதையை வச்சு கொடுக்கணும்னா என் கடை சாப்பிடுறது ஒரு பெருமை தெரியுமா? இதெல்லாம் எவனுக்கு புரிய போகுது? நான் ஒரு 100K அடிப்பேன்ல, அப்போ உங்களுக்கு இருக்குடா. சரி, புலம்புனது நான் ட்ராஷ் டாக் இஸ் ஓவர். ஸோ இப்போ நம்ம அடிச்சுட்டு இப்போ மினி யூசி எடுத்துட்டேன். ஏன்னா மினி யூசியாக எஸ்எம்ஜி கேட்டகரியில் தான் வரும், சப் எஸ்எம்ஜி கேட்டகரியில் வரும். ஆர்மி அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா ஆர்மியில் இருக்காங்க. எஸ்எம்ஜி அதாவது மினி யூசினா சப் எஸ்எம்ஜி கேட்டகரியில் வரும். ஸோ இதுவும் ஒரு எஸ்எம்ஜியாக தான் கணக்கெடுக்கப்படும். என்ன எஸ்எம்ஜி மொதல் யூஸ் பண்ணதில்லை, அதனால். ஸோ எஸ்எம்ஜி அப்படியே மினி யூசி எடுத்துகிட்டு பறந்து போன ரக்கம் முளைச்சி பறத்த மாதிரி போயிட்டே இருந்தேன். இனி கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள் கில் அடிக்கலைன்னா நீங்கள் லைக்கை போடுங்க மக்களே. ட்ரிபிள் கில் அடிச்சிட்டேன்னா லைக்கை போடுங்க. ஸோ நான் இங்கே எப்படியே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேண்ணா, வெயிட் பண்ண ஒன்றும் இல்லை. இங்கே எப்படியே ஒருத்தன் முன்னாடி போயிடணும். டச்சியாக இருக்குடா, போட்டு போடா. இன்றைக்கி எவனாக இருந்தாலும் ஒரு அடி பிடிக்கிறோம், ஒரு பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி அவனை அப்படியே டார்ச்சர் போட்டான். அவனுக்கு பின்னாடியே ஒரு அடி மாசு அடினா இடி அந்த மாதிரி ஒரு அடிச்சாச்சு. இப்போ அவன் டீம்மேட்டு வாடா மச்சான்னு அப்படியே தரான். ஆனால் எங்கள் டீம்மேட் அதுக்குள்ளே முடிச்சு விட்டாரு. சூப்பர். இந்த மாதிரி டீம்னால் இங்கே குதிர்த்து வச்சுருக்கணும். ஸோ எஸ்எம்ஜி கையில் வந்துடுச்சுட்டாரு. எஸ்எம்ஜியோ ஷார்ட்கன் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஸ்னைப்பரும் இந்த இதில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இதில் ஒரு 10 கிலோ வச்சு பண்ணுங்க. 2 கிலோ மட்டும் தான் ஸ்னைப்பரும் ஷார்ட்கன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ இங்கே அப்படியே ஒரு சைட் கேப்பில் ஒரு ஓசியில் போகலாம். இப்போ எங்கள் டீமில் உஷாராக ஓரியான் போட்டு விட்டார். ஐயா, இந்த ஓரியான் விட்டது இந்த ஓசிக்கில் எடுக்கவே கஷ்டமாக இருக்குது மக்களே. சரி, ஓகே. 2500 காயினா ஒரு இது எடு, ஸ்னைப்பர் எடு. இன்றைக்கி அப்போ ஸ்னைப்பரில் இருக்க பிரச்சனை என்ன? ஸ்னைப்பருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அட்வான்டேஜ்னால் கேம் இல்லை. ஒரு நம்ம தோற்றா கூட இந்த எனிமியை நம்ம அடிக்கிறப்போ ஒரு அடி அடிக்கிறப்ப ஒரு பதற்றல் ஆகும்ல, அந்த பதற்றில் ஜாய்ஸ்டிக்கை லெஃப்ட் ரைட்டும் மூவ் பண்ணப்போ திருப்பி ஒரு அடி அடிப்போம். அந்த சந்தோஷத்தில் வேறு எந்த கலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது ஸ்னைப்பரை தவிர. சரி, நான் புலம்புறதுனா ஓகே. ஸோ இப்போ நானும் இங்கே அப்படியே கீழே குனிஞ்சு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் வெற்றி கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி குனிஞ்சு அடிச்சிட்டு இருந்தேன் கஷ்டப்பட்டு. ஸோ இந்த ஜோக் ஜோக்காக தானே இருக்குது. இந்த மாதிரி ஜோக்கை திருப்பி போடாமல் இருக்கணும்னா இப்போ லைக்கப் பண்ணிவிட்டு இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோக்னா போடாமல் இருப்பேன் சொல்லிட்டேன். ஸோ எங்கள் டீம்மேட் வாலண்டியராக போய் திருப்பி ஒரு 3 நாள் போய் செத்து போவார். ஓகே, சரி, பரவாயில்ல. இங்கே அப்படியே ஒருத்தர் வந்துட்டாரா? என்கிட்ட லாங் ரேஞ்ச் இல்லை, நல்ல இந்த ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இங்கே அப்படியே பார்த்தா எவனும் வரல. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஸ்னைப்பர். ஓகே, இதே ஒரு அடி. அந்த சைட்லேயும் இன்னொரு ஸ்னைப்பர் இருக்கான்னா அந்த உனக்கு யூஸ் பண்ண 10 புல்லட் என் மேலே பட்டில் ஒரு புல்லட் தான் உள்ளே போகுது. நம்மளுக்கு 3 புல்லட் அடித்தா 2 புல்லட் போகக்கூடிய ஆளுங்க நம்மனா. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இங்கே ஒருத்தர் வந்தாண்ணா. ஓகே, ஒரு நாக்கு. ஓகே, இன்னொன்று ஒரு நாக்கு. ஓகே, 2v3 சினாரியோ. இந்த இதில் யாரும் ஜெயிப்பாரா? ஜெயிச்சா நீங்கள் லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணி அடிக்க விடணும். சப்ஸ்கிரைப் இருக்கிற பில்லைக்கான அப்படி அமுக்கி விடணும். தட்ஸ் யுவர் டாஸ்க் மாஸ்டரோட பெரிய டாஸ்க் கொடுக்குறான்ல. சரி, ஓகே. இங்கே அப்படியே ஒருத்தர் இருக்கான். நம்ம டீம்மேட்டுக்கு நம்ம கார் கொடுக்கலாம். டீம் நம்மளை செருப்பு கழிட்டு ஸ்னைப்பர் எடுத்து டீம்மேட்டுக்கு என்ன கார் கொடுக்கலான்னு. சரி, ஓகே. இதெல்லாம் நான் ஸ்னைப்பர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக 1 கிலோ மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்னைப்பரில் எடுத்திருக்கேன். கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஓசியா? யாருப்பா நீ? ஓகே, சைக்கிள் கேப்லிங் வந்துடணும்.
எங்கள் இவரே வந்துட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சாச்சு. எப்படியோ அவன் கண்ணு வெளியே வந்து தான் கண்ணு ஆனோம். ட்ரிபிள் கில் ஸ்னைப்பரில் யூஸ் பண்ணாமல் 2 கில் 1 கில் ஸ்னைப்பரில் தான் அடித்தேன். சரி அதை ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போதைக்கு நம்ம எத்தனை கில் 5 கில் அடிச்சிருக்கோம் ஸோ குட். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம 5 கில் அடிச்சிருக்கோம். சரி இப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்கிறது உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு ஏஸ் அடிச்சேன்னா வந்துட்டு லைக்கை போடுங்க. எப்போ ஒருத்த கமெண்ட் கண்டிப்பாக போடுவான். அது என்னது நான் வந்துட்டு யார்கிட்டே ரெக்கார்ட் பண்ணது தானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உனக்கு நல்லாவே தெரியும் தானே. ஆமாம் தெரியும், ஆனால் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஐயோ சரி ஓகே. இப்போ நம்ம திருப்பி நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். சார் நான் கிட்ட லாங் ரேஞ்ச் இல்லைனாலும் நான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் திருப்பி அந்த ஸ்னைப்பர் உங்க கூட தேனா வெளியே காட்டணுன்னு சொல்லாதீங்க. ஸ்னைப்பர் கொண்டு வெளியே காட்டணும் இல்லை, ஒரு அடியே உள்ள. எவ்வளோ என்னோட செவுத்து அடிச்சிட்ருக்க. சரி ஓகே நான் ரஃபேல் கேர் வச்சுங்களா இன்னும் அவனுக்கு தெரியல. ஹலோ தம்பி, இங்கே ஒருத்தர் இருக்கேன்ப்பா. இங்கே ஒரு மனுஷன் உட்காந்துட்ருக்கேன். யாருப்பா நீ? பத்தட்டத்தை ஒரு குளூவால் வேஸ்ட் பண்ணி விட்டேனா? இங்கே திருப்பி ஒருத்தர் வருவான். அவன் வாசம் ஓடி போயிட்டானா? கருமம். ஓகே இன்றைக்கி நான் வந்துட்டு என் டீம் செத்து போயிடுவாருன்னு நான் நம்பிக்கிறேன். ஏய் போடா வீடு கிளம்புடா. இதை ஸ்னைப்பர் யூஸ் பண்ணியிருந்தாலும் கடைசியில் நான் வந்துட்டு எஸ்எம்ஜி தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது ஸ்னைப்பர் கில்லாக கணக்கெடுக்கப்படாது என்று நான் கூறுகிறேன். எப்படி உள்ளே போய்ட்டு வெளியே இருந்தால் பார்த்தீங்களா? ஸோ அந்த உள்ளே போய்ட்டு வெளியே வர அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கல, நான் வந்துட்டு இன்னும் போய் பார்த்துருந்தேன். சூப்பராக இருக்கும் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். இங்கே பாருங்கள் லாங் ரேஞ்சு நான் உங்களுக்காக அந்த எஸ்எம்ஜி நானே. இதுக்காச்சும் லைக்கை போடுங்கடா, கெஞ்ச விடாதீங்கடா. ஓ அடிச்சாச்சுடா. இன்றைக்கி நீ செத்தடா மாமா மருகையா. இன்றைக்கி நீ செத்த மாமு செத்துட்ட. எப்படி ஏஸ் அடிச்சிட்டேன் சூப்பரா. இது கண்டிப்பாக நீங்கள் லைக்கை போடுங்க. லைக் போட்டே கேட்கணும். லைக்கு போடுறதுக்கு அந்த மாதிரி கெஞ்சி விட்றீங்களே. ஒன்று மட்டும் கேட்க, நீங்கள் நல்லா இருப்பீங்களா? வீடியோ பார்க்குறவங்களால லைக்கு போடாதவங்க. அதனால ஒருத்தன் வந்து கண்டிப்பாக எடுத்து வெளியே போயிடுவான். டேய் நெஹேமே வெளியே போகாதடா, ஃபுல்லாக வீடியோ பாடுறா. கஷ்டப்பட்டு கேம் ப்ளே வீடியோ போட்டு இல்லை எடிட் பண்ணி இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுத்து கஷ்டப்பட்டு தொண்டை கட்டியிருக்கா. அப்போ கூட வீடியோ போடுறேன், லைக் பண்ணிட்டு போடா. என்ன போட்டு பேச இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ரேண்ட்டு வெளியே வந்துடுச்சு. ஆனால் இதை எடிட்னா பண்ணி நான் தூக்க மாட்டேன், அங்கே சொல்லிக்கிறேன். என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை விட்டேன்னா அதை நான் திருப்பி வாங்க பண்ணேன், அந்த மாதிரி கேட்டுறான். ஸோ திருப்பி வாங்குறேன்னு நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த பயப்புலவை இல்லை காண்டேற்றி விட்டுட்ருக்கான். அடா கொப்பம் போனேன். இங்கே பாரு எப்படி கதவை சாத்து சரி ஓகே என் தம்பி தான் வேறு எவனும் இல்லை. சரி ஓகே இப்போ நம்மளும் வந்துட்டு இங்கே ரெடியாகி உட்காந்துட்டோம். இன்றைக்கி எவனாச்சும் நமக்கு இன்றைக்கி என் கையில் எவன் வேணா மாட்டோன்னு இன்றைக்கி அவனுக்குலாம் வந்து மரணடியா. சரி இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கில்லாம் எடுக்கலை. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரு 10 கில் அப்படி சும்மா கம்ஃபர்டபுளாக உட்காந்து 4 கில் எடுக்கலை. சரி அங்கே ஒரு 26 டேமேஜ் பிடிச்சி வச்சு. 26 டேமேஜ் கொடுத்துரும் போன்னு சொன்னேன். எவன் நம்ம பேச்சு கேட்குறான்? ஐயோ இவர் ரிவைவ் பண்ணலான்னு போகிறேனே, இவர் யாராவது கடி ஊற்றிட்டுருக்காரு இப்போ. ஐயோ சரி ஓகே. சரி இப்போ இங்கே ஒரு கிரெனேடு மேலே கிரெனேடாக போட்டேன். மேலே போன செத்து போயிடுவேன். சரி இப்போ நானே போகிறேன்டா அப்போ. சரி ஓகே ப்ரோ நான் மேலே போயிட்டேன் ப்ரோ. ஐயா ஓகே ப்ரோ மேலே வந்து சைடில் நீங்கள் கேப் வந்து அடிப்போ. ஓகே அப்புறம் சைட் கேப்பில் வந்து அவர் அடிக்க விட்டாச்சு. ஸோ இதுதான் ப்ரோ டாக்டிக், அதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணி ஒரு அப்படியே விட்டாச்சுல்ல. சரி சூப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். பை கைஸ்.